உங்கள்ல நெறைய பேரு Microsoft 365 சேஃபா, ஜென்யூனா, சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோல எப்படி Microsoft 365 சேஃபா, சரியான பிரைஸ்ல ஜென்யூனான ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நான் மட்டும் கிடையாது. நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் அஃபிஷியல் சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது. நீங்களே பாருங்களேன். அஃபிஷியல் சைட்ல பிரைசிங் அதிகம், கன்ஃபியூஷன் அதிகம். கடைசியில பே பண்ணும்போது தான் ஏகப்பட்ட எரர பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி பேயே பண்ண முடியாம, அதாவது பர்ச்சேஸே பண்ண முடியாத சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா வந்துரும். ஆனா 3 வருஷமா நான் 365 யூஸ் பண்றேன். அத பர்ச்சேஸ் பண்ணதுலருந்து, அத ரினியூ பண்றது எல்லாமே ஒரு மெத்தட வச்சு தான் பண்ணுவேன். அது என்ன மெத்தட்? அது சேஃப் அண்ட் ஜென்யூனும் கூட. அது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ங்க. டைரக்ட்டா Amazonக்குள்ள போயிருங்க. போயிட்டு Office 365 சர்ச் பண்ணிக்கங்க. அதுல நெறைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி சீப்பான ப்ராடக்ட்ஸ் வாங்கிற வேண்டாம். ஓகே. கம்மியான பிரைஸ் இருக்கு அப்படின்னு வாங்க வேண்டாம். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, Microsoft 365 பர்சனல் 1 டிபி ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ்ன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் மார்ச் பார்த்தீங்கன்னா, ரினியூ பண்ணியிருந்தேன். இங்கிருந்து வாங்கி தான். ஓகே. பர்ச்சேஸ் பண்ணது இங்க இருந்தா. ஸோ ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்ட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதிலேயே தெளிவா போட்டிருக்கும். பர்ச்சேஸ்ட் 3 டைம்ஸ். ஓகே. நமக்கு அஃபிஷியல் சைட்ட கம்பேர் பண்ணும்போது, இங்க நமக்கு அந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அதே மாதிரி ரேட்டும் கம்மி. அண்ட் பிராண்டோட நேமையும் பார்த்துக்குங்க, ரேட்டிங் பார்த்துக்குங்க, செல்லர் பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நீங்க வாங்கும்போது கவனமா பார்த்துக்கணும். 1 டிபி ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ், 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன், ஏஐ அப்படிங்கிறது கோபைலட். ஸோ நமக்கு அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் டெலிவரி தான். 2 ஹார்ஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, ஆனா ரொம்ப குயிக்காவே பார்த்தீங்கன்னா வந்துரும். ஸோ ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணிக்கிறேன். அரைவிங் டுமாரோ பை 1 PM இருக்கு. பட் எனிவே பே பண்ணுவோம். நம்ம குயிக்காவே கிடைச்சிரும். ஓகே. பேமெண்ட் கம்ப்ளீட்டட். ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இங்க நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. என்ன இமெயில் ஐடியில Amazon அக்கவுண்ட் யூஸ் பண்றோமோ, அதே இமெயில் ஐடிக்கு தான் நமக்கு இந்த ஆர்டரோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஆர்டருடைய இமெயிலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்தாச்சு. கீ டெலிவர் ஆகுறதுக்குள்ள இந்த கீய நீங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிரலாம். ஒரு நியூ டேப்ல Microsoft 365 சர்ச் பண்ணிக்கிறோம். அஃபிஷியலி office.com தான் பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே என்னுடைய அவுட்லுக் அக்கவுண்ட் இங்க லாகின் பண்ணி இருக்கிறதுனால, அது டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கோபைலட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இல்லங்கிற பட்சத்துல நீங்க ஒரு நியூ கோபைலட் அக்கவுண்ட் ஐம் சோ சாரி. ஒரு நியூ அவுட்லுக் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணல அப்படின்னும்போது office.com பேஜ் இப்படிதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மேல சைன் இன் இருக்கு இல்லையா? ஸோ சைன் இன்குள்ள போயிட்டு, ஏற்கனவே உங்ககிட்ட அக்கவுண்ட் இருக்குதுன்னா சைன் இன் பண்ணிக்க போறீங்க. இல்லன்னா கிரியேட் 1 குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பல விதத்துல நீங்க உங்களுடைய Microsoft அக்கவுண்ட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு கீழ பாட்டம்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்ல இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் கிடையாது. மோஸ்ட்டா வேற இன்டர்ஃபேஸ்ல டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு கீழ என்னுடைய நேம கிளிக் பண்ணேன்னா, அங்க வியூ அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த அக்கவுண்ட்குள்ள போறேன். இதுல என்னுடைய கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதோ பாருங்க. என்னோட கரண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ இத ரினியூவல் பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட் லெஃப்ட்ல பார்த்தோம்னா, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிட்டு, இதுல நான் Microsoft 365 பர்சனல் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றேன். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன மேனேஜ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ்குள்ள போனோம்னா, இதுல பாருங்க கீழ பில்லிங் ஹிஸ்டரி, ரிடீம் அ கோட் ஆர் ப்ரீபெய்ட் கார்டுன்னு இருக்கு இல்லையா? இந்த பேஜ் தான். ஸோ ரிடீம் அ கோட் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா, ஒரு நியூ பேஜ்ல ஸோ இங்க கெட் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் குடுங்க. குடுத்ததுக்கு அப்புறம் என்டர் யுவர் ப்ராடக்ட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் கீய என்டர் பண்ணி நீங்க நெக்ஸ்ட்ன்னு குடுக்கறதுக்கு முன்னாடி, நீங்க சரியான அவுட்லுக் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அதாவது ஒருவேளை மல்டிபிள் அவுட்லுக் அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, கரெக்ட்டான அவுட்லுக் அக்கவுண்டா உங்களுடையதா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஐ மீன் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண போற அக்கவுண்ட் இதுதானா அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுக்கலாம். நமக்கு கீ தான் பெண்டிங். வந்ததுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டு டைரக்ட்டா அடுத்த ஸ்டெப் போயிரலாம். ஆல்ரைட். கீ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. 7:14க்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். 7:50க்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கீ தெளிவா பார்த்தீங்கன்னா இருக்கும். இத அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அந்த கீ என்டர் பண்ற பேஜ் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதுல இந்த கீய Ctrl+V குடுத்து பேஸ்ட் பண்றோம். கீழ இமெயில் ஐடி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டா போதும். எஸ். நெக்ஸ்ட் ரிடீம் யுவர் ப்ராடக்ட் கீ. ஜஸ்ட் நம்ம ரிடீம் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஃபைனலி கம்ப்ளீட்டட். அண்ட் இப்போ சேம் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தோம்னா, அங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர். ஓகே. சேம் டேட். இதுக்கப்புறம் வேர்ட் ஆர் எக்ஸெல் எனி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி, டைரக்ட்டா நீங்க அதோட அக்கவுண்ட் பேஜ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு பெர்ஃபெக்ட்லி ஆக்டிவேட்டட் என்னது 365 பர்சனல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா,
நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட செல்லர் ரேட்டிங் அண்ட் அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் இது ரொம்ப முக்கியம். ஓகே, அதை நீங்கள் பார்த்துங்க. நான் கூட காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்டார்டிங் அந்த பேஜில், அது நல்லா ஹையாக இருக்கா ஜெனியூனாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அந்த பிளான், ஏன்னா நான் காமிச்ச மாதிரி ப்ரீமியம் இருக்குது, பர்சனல் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன விதமான பிளான், என்ன வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக பார்த்து அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரேரான விஷயந்தான். இந்த என்டையர் ப்ராசஸில் உங்களுக்கு ரொம்ப மேண்டட்டரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தான். ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரேர் தான். ஏன்னா நீங்கள் கீ பிளேஸ் பண்ணுற அந்த இடையில அந்த மாதிரி டைமில் எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி ரொம்ப முக்கியம், ப்ராடக்ட்டுக்கு வந்து ரொம்ப சீப்பான ரேட் இருக்குது, அதுக்காக தயவு செஞ்சு அதை பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. 365 லைஃப் டைம் வாரண்டிலாம் இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே, காரணம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணவங்க எனக்கு சிலர் தெரியும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா அதில் கோபைலட் இருக்காது, நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது. ஓகே, ஸோ அதனால ஜென்யூனாக போங்க. அது உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நல்லது. நீங்கள் தான் அதோடைய 100% பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் உங்கள் சிஸ்டமுக்கும் அது நல்லது. ஓகே, ஸோ இடையில உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட் ஆகாது, லைஃப் டைம் சொல்லிட்டு இடையிலே போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதாவது அதுக்கு பலியாகாமல் நீங்கள் ஜென்யூனாக போயிடுறது நல்லது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூடவே வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டை நீங்கள் தரோவாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கான என்னுடைய ஃபுல் கோர்ஸையும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் பண்ணியிருக்கிறேன் பின்டு கமெண்ட்டில். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அது ஒரு ரெக்கார்டிங் கோர்ஸ் தான். நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.